ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பட் ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தீபாவளி லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. பாப்பா, என்னோடய நாத்தனார் குழந்தை, நாத்தனார், மாமனார், மாமியார், கோ பிரதர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு அது ஒரு சின்ன vlog மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஷேர் பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் எதுவுமே பெருசாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இருக்காது. என்னுடைய நாத்தனாருடைய குழந்தை பேர் தானியா பாப்பா, அப்புறம் ஷர்வின், இவங்களோட கிளிப்பிங்ஸும் அன்றைக்கி நான் ஸ்பெஷலாக என்ன லஞ்ச் செஞ்சேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்டும் இருக்காது. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணுன்றவங்க தயவு செய்து இந்த பிளேஸ்லேயே இந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க, பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய மாமனார், மாமியார், நாத்தனார், அவங்களுடைய ஹஸ்பண்ட், நாத்தனார் குழந்தை, அப்புறம் என்னுடைய நாத்தனாருடைய ஹஸ்பண்டோட பிரதர் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார் செஞ்சுருந்தேன். மத்தியானம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நான்வெஜ் சமையல் தான், ஒரு குட்டி நான்வெஜ் விருந்துன்னு சொல்லலாம். ஸோ மட்டன் சுக்கா, மட்டன் ஸ்பெஷல் ரிச் கிரேவி வந்து தயாராகிட்டுருக்கு. இது எல்லாமே என்னுடைய ஸ்டைல் ஆஃப் குக்கிங். எக்ஸாக்டாக சுக்கா எப்படி இருக்கணுமோ அப்படி தான், கிரேவி எப்படி இருக்கணுமோ அப்படி தான்லாம் கிடையாது, எந்த ரூலும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் ஸ்டைலில் நான் செஞ்சுருப்பேன். அண்ட் இது எல்லாமே சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னோட மாமியாரோட கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என் கை கிடையாதுன்னு. அவங்க டீ சாப்பிட போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்னோட எந்த லஞ்ச் ரொட்டீன்லையும் எந்த DIML வீடியோலையும் என் கிச்சன் இவ்வளோ நாஸ்டியாக இருந்ததில்லை. பட் இன்றைக்கி கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸுங்க, வந்தவங்கள நல்லா கவனிக்கணுமே அப்படின்ட்டு 2 பர்னர் தான் இருக்குது. டீ ஒரு 2 ட்ரிப் போச்சு, அப்புறம் குழந்தைக்கு தேவையானது ரெடி ஆச்சு. பாருங்க நான் எப்படி இருக்கேன் பாருங்க. சமையல் கட்டடவே அடைஞ்சிட்டு இருக்கு. நான் குளிச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு லிப் கிளாஸ் மட்டும் போட்டு சமைக்க ஆரம்பித்தேன். கிச்சன்லேயே வேர்க்க வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்படியே நானுமே ஏதோ மாதிரி இருக்கேன், கிச்சனுமே ஏதோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மாதிரி தான் கடகடன்னு சமைச்சிட்ருக்கேன். இப்படி தான் கிச்சன் இருந்துச்சு. டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பர்னர் வந்து எங்கேஜ்ட் ஆகிடும், குழந்தைக்கு ஏதாவது ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணுன்னா எங்கேஜ் ஆகிடுச்சு. இடையில நான் வந்து சமைக்கிறது, அவங்களெல்லாம் போய் கவனிக்கிறது, இந்த மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் பிஸி டைமாக போச்சு. என் மாமியார் நான் போகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு பிடிச்ச எல்லா சமையலும் ஒரே நாளில் இருக்கும், அந்த மாதிரி கவனிச்சுக்குவாங்க என்ன. Hi, smile. No smile. என்ன பார்க்குறீங்க? வெரி சேட் மூஞ்சா இருக்கு இன்னைக்கு. இதுதான் தானியா பாப்பா, என் நாத்தனாருடைய குழந்தை. இது என்னுடைய சன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து தானியாவை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தார். பாப்பா கிட்ட நாங்கள் கேட்குறோம், மாமாவுடைய வாய் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறோம். மாமானா என் ஹஸ்பண்ட் தான் குழந்தைக்கு மாமா, தாய் மாமா இல்லையா. மாமாட்ட கேட்குறோம், மாமாவோட வாய் எப்படி இருக்குன்னு. அதை இப்போ ஆணு திறந்து அழகாக காட்டும் பாருங்கள். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பாப்பாக்கு 10 months. டேக்கிங் ஃபோட்டோஸ் அப்பா. ஸோ பாப்பா வந்து அழகாக மாமாவோட வாய் இப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு காட்டுது. ஷர்வின் தனியாக பாப்பாவை ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிட்டு இருந்தார். ஸோ மட்டன் சுக்கா தயாராகிட்டே இருக்குது. அலுமினியம்ஸ் இல்லை, இதெல்லாம் இண்டோலியம் பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட பெரிய பாத்திரம், வேறு பாத்திரம் இல்லை, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். கெஸ்ட் வரும்போது என்கிட்ட வெறும் ஸ்டீல் வேர்ஸாக இல்லை. நான் கூடிய சீக்கிரம் நம்ம கிச்சனில் எல்லாமே மாற்றிடுறேன். உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு ஆப்பிள் பனானா ரொம்ப பிடிக்கும். எங்கே கேட்டாலும் கரெக்டாக ஆப்பிள் பனானா நம்ம காட்டுவாங்க. நாங்கள் ஆப்பிள் எங்கேன்னு கேட்குறோம். அழகாக அது ஷர்வினுடைய ப்ரீ ஸ்கூல் புக், ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கி வச்சுருந்த புக்கு இது. அழகாக ஆப்பிள் எங்கன்னு காமிச்சாங்க. ரொம்ப சமத்து புள்ள. ஃபஸ்ட்டு வந்து சிரிக்கவே இல்லை, அப்படியே ஏதோ புது இடத்துக்கு வந்துட்டோமே முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா பாப்பாவை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சித்தப்பா, அதாவது தானியாவுடைய அப்பாவுடைய தம்பி. அவர்கிட்ட நல்லா ஒட்டிக்கும். ஸோ பாப்பாவுக்கு துவரம்பருப்பு, கேரட், உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு அதை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாப்பாவுக்கு அது மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. எக் பாயில் பண்ண குக்கரில் வச்சுருக்கேன். மட்டன் கிரேவி பாருங்கள் தயாராகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக நல்லா இருந்துச்சு. இவ்வளோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா ஃபுல்லாக வச்சுருந்தேங்க நான் மட்டன் கிரேவி. ஏன் இவ்வளோ செஞ்சேன்னு கேட்டாங்க. பட் நான் கடைசியாக உட்காந்து சாப்பிட்டேங்க. எனக்கு மட்டன் கிரேவியே இல்லை, ரசம் தான் ஊற்றி சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பெருமைக்காக சொல்லலை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். அடுத்து சிக்கன் 65க்காக நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டி ரெடிமேட் பவுடர்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல.
நம்ம வீட்லேயே செஞ்ச பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருந்தேன். ரசம் அந்த பக்கம் தயாராகிடுச்சு. அதுக்குள்ளே எக் பாயில் பண்ணி வச்சுருந்ததும் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபீஸில் ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பாப்பாவுக்கு வந்து இந்த சண்டே தான் நாங்கள் ஊருக்கு போயிருந்ததாக சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த விலாகும் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். பார்க்காதவங்க பாருங்கள். என்னென்ன சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா பொன்னி அரிசி தாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா என்னுடைய ஸ்டைலில். சிக்கன் 65ங்க. இதுவும் ரெடிமேட் மசாலா பவுடர்லாம் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பவுடரில் செஞ்சது. அடுத்தது எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் ஆனியன் ரைத்தா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை பச்சை ஆனியன்ஸாவது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனியன் கியூக்கம்பர் ரைத்தா அது. அடுத்தது பால்கோவா ஸ்வீட். அடுத்தது மட்டன் ரிச் ஸ்பெஷல் கிரேவி என்னுடைய ஸ்டைலில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர் துவைய வச்சுருந்தாங்க நைட்டு நம்ம வீட்டுக்குன்னு. அந்த தயிரில் வந்து பாதி வந்து நான் ரைத்தாக்கு யூஸ் பண்ணிட்டேன், மீதி தயிர் வந்து ரைஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகுவேன். அப்படியே மீதி பாதி தயிர் இது. அடுத்தது அப்பளம் பொரிச்சிருந்தேன் நான், அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். பிளேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, சாரி, ஷூட் பண்ணும்போது. அடுத்தது ரசம் வச்சுருந்தேன். மிளகு ரசம் தான் வச்சுருந்தேன். நான் நான்வெஜ் கொஞ்சம் டைஜஷன் ஆகணுமேனு. உப்பு, சொம்பில் தண்ணி. இலையில பரிமாறும் போது சொம்பில் வச்சாக்கா கொஞ்சம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா, அதனால நான் வந்து சொம்பில் தண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் வச்சிடுறேங்க. அடுத்தது சிக்கன் 65 பரிமாறுறேன், லெமன் பரிமாறுறேன், சால்ட், ஆனியன் கியூக்கம்பர் ரைத்தா, பாயில்டு எக், மட்டன் சுக்கா, பொன்னி அரிசியில் நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட ஒயிட் ரைஸ், மட்டன் ரிச் கிரேவி, அடுத்தது அப்பளம், மிளகு ரசம், அடுத்தது தயிர். இதுதான் அன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருந்த விருந்து. அப்புறம் வெத்தலை பாக்கெலாம் கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. அப்படியே என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.